சொல்லணும். இப்ப இவ்வளவு நேரம் ஒரு பானை தானே கேட்டுட்டாங்க. நீங்க என்ன உருட்டுட்டீங்க? நாங்க எவ்வளவோ உருட்ட மாட்டோம். சரி பா சொல்லுப்பா. மண்டலி முக்கியமான பிராணம் பேசிக்கிட்டே வாட்ஸ் வாட்ஸ்அப் பிராணம் ஏற்கனவே தாங்கள் வந்து அந்த வெளியில தெரியக்கூடாதுங்கிறதா இது பண்ணிருக்கீங்க. சரி இருக்கட்டும். எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்த? நம்மளா சேர்ந்து இன்னைக்கு சாலியா நாங்க காட்டுக்கு போறோம். அம்மா எங்க போறீங்க? காட்டுக்கு போறோம். ஆயா காட்டுக்கு? ஆமா. காவலுக்கு? காவலுக்கு போற மாதிரியா வந்திருக்க? ஏன் வேற எங்க போற மாதிரி வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரில இருக்கு. அப்பனா நான் எங்க வர போறேன்? வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வல நகைய போட்டு போவாது. ஏன்னா குத்தும்ல. ஏன் தப்பா? நகப்பா நல்லா தானே இருந்தீங்க. உங்களை யாருக்கு எடுத்தது? சரி சரி அதுக்கு மேல நான் ஒருத்தர மனசு நினைச்சிருக்கேன். யார் தெரியுமா? வள்ளியம்மாவோட அண்ணி 7 பேர் இருக்காங்களா? ஆமா. அந்த 7 பேரும் நடுவுல இருக்க வீரதேவன் தான் மனசு நினைச்சிருக்கேன். அவர் பெருசா வச்சிருப்பாருமா. எங்க காதலுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் இறங்கலாவே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? போட்டு தள்ளிடுவோமா? போட்டு தள்ளிடுவோமா? யார் தெரியுமா? வள்ளியம்மா தான், வேற யாரும் இல்ல. என்ன அமைதி ஆயிட்டீங்க? போடு. என்னது? சரி ரொம்ப என்னமோ பறக்குறீங்க. கேட்டேலா இங்கே அதை பார்த்தேலா இங்கே கேட்டேலா இங்கே அதை பார்த்தேலா இங்கே
பச்சை பிள்ளை இந்த பிள்ளையை சொல்லி சரி நான் போய் என் கோழியை குடிக்கிட்டு வரேன். யார் கோழியா? தோழி 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 அழகா அழகா அப்படி ஒரு அழகு. என்ன சொல்றீங்க? பொண்ணுக்கு பொண்ணை போறாமை கொள்ளும் பேரழகி. இந்த பிள்ளை பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அமேசான் காடுகளா? அமேசான் காடுகளே. பாம்பேல இருந்தா? பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப பாருங்க அவ எப்படி வரணும் பாருங்க. அடியே ஹரிணி. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 ஒன்னலடமடையா உண்மையக்கும் மனசில் பிடிச்சா வரனே
நன்றி நன்றி. மியூசிக் பாட்டி ஜில்லு என்ன அடி குமிக்கி எடுக்கிறீங்க? எல்லாம் ஒன்னே பார்த்தோன்னு தாண்டி அப்படியே ஏறுது அப்படியே இறங்குது. பிராடு என்னவா இறங்குதுன்னு சொல்லு. ஏறதுலாம் சொல்லாது. எங்க ஒண்ணு எப்படி ஏறுது? அதெல்லாம் இருக்கட்டும். அடியே ஜில்லு, என்ன சத்தியமா சொல்றேன், என்னது? நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். அது தெரியும். நீ கொள்ள பொம்பளை பாத்திருக்கீங்க. அப்பா ரூட்ல என்ன பண்ணப்பாங்க? அட போகல வரலதாப்பா. அதை சொல்லலப்பா. சின்னத்தா அதை சொல்லடி. நானு போறப்ப பாத்திருக்கேன். அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில இப்படி எல்லாம் பாக்குறேன். நெஞ்செல்லாம் மசல் முளைச்ச பொம்பளைய பாக்குறேன். முகர கட்டையப்பா. இன்னும் உனக்கு உலகம் பத்தல. சரியா தெரியலையோ? ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னு. அப்போ உன்னை தொட்டு தாலி கட்டுறவன் கரண்ட காலை இழுத்துக்கிட்டு தான் சாகணும் போல. சாகட்டும். செய்ய முடியாதனா என்ன மயிருக்கு வர அவன் செருப்பு கொண்டு அடிக்கான். கேட்டா அத்தனை டிசிஷன் தெரியும், இத்தனை டிசிஷன் தெரியும், அப்படி செஞ்சு முடியும் இப்படி செஞ்சு முடியும். முண்டை பயில அந்த வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறேன். நானும் எத்தனை நாளைக்கு தான் போறேன். நானும் ஒரு பெண் தான். எனக்கு அந்த ஆசாபாசம் இருக்கு. எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றான். அமிர்தா பையன். நானும் பொறுக்க மாட்டாம யார்ட்டையும் சொல்ல மாட்டாம தினம் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சு தலையில போட்டு தண்ணி கிணறே வத்தி போச்சு. தண்ணி இல்லையா? தண்ணி ஒரு என் நிலைமை தெரியாம பேசினா அதெல்லாம் இருக்கட்டும். சித்திரை குழுமமா? சித்திரை குழுமம் அவர்கள் ரூபாய் 100, டிஎன்எஸ் குரூப்ஸ் அவர்கள் ரூபாய் 100, ஆதித்யா ஃபைனான்ஸ் சார்ந்த அன்புள்ளவர்கள் ரூபாய் 100 நன்கொடை வழங்கி பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அன்றைய எங்களுக்கு மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். அப்போ அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்னவா? ஏய் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் அக்கா தங்கச்சியோட பிறந்தவ தானே. அதனாலதான் உனக்காக அந்த கஷ்டம் தெரியுது. ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு குறைஞ்சிக்கலாம். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே. ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு குறைஞ்சிக்கலாம். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். நீ மூடு. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்த போல போதும். பேச்ச பாரு, முகர கடையை பாரு. ஏதோ இறக்கப்பட்ட சொல்றான்னு பார்த்தா அவன் நக்கல் விளக்கமா இருக்கு. இங்க வாடி. இடுப்பு கீழே 3 மச்சம் இருந்தா அப்படிதான் பொசுக்குன்னு கோவம் வருமா? எனக்கு இடுப்பு கீழே மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஜில்லு, நம்ம எல்லாம் காசிக்கு போனோம்ல. ஆமா, நடத்து போனோம் தியா. அப்ப போய் கங்கையில போய் குளிக்க சொன்னாங்களா. கங்கையில குளிச்சா தோஷம் கழிஞ்சு போகணும்னு சொன்னாங்க. குளிக்க போறப்ப நீ வேற பக்கத்துல நின்று குளிச்ச என் பக்கத்துல. அப்படி முங்கி எந்திரிக்கிறப்ப இடுப்புல 3 மச்சம் இருந்தா பாத்துக்கிட்டேன். காசியில போய் கருமத்தை தரலான்னா என் கவுட்டுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்துருக்கேன். நீ ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தே போனாலும் உன் பாவம் தீராதுரா. இருக்கட்டும், குழஞ்சு போட்டோம். அது சரி. எங்க என் கம்பெனி வச்சிருவாள் எங்க? ஜில் ஜிகர்தண்டா அடி வாடி வங்கனம் 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 இல்லடி. பாராட்டுறதும் தெரியல, திட்டம் தெரியும். லூசிருக்கு. அழகா இருக்கு. என்னமா அப்படி? ஆமா, அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து இருக்கும். அங்க என் கஷ்டம் என்னோட விடு. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியும்டி. அப்பா நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி, மூடு. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா அழகா இருக்கேன், நாடகம் இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லடி. 1000 பிரச்சனை மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் எல்லாரும் தீர்த்து வைக்க முடியுமா? உன்னோட உயிர் தோழி நான் தானே. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எங்கேயோ தெனக்காட்டுக்கு போறீங்களாமே? ஆமா, தெனக்கு காட்டுக்கு போய்கிட்டு. நானும் வர்றப்பா, என்ன கூட்டு போங்கப்பா. ஒண்ணு இல்லாம நாங்க போய் என்னடி பண்ண போறோம்? நீ வந்ததானே எனக்கு கலகலப்பு உண்டாகும். ஏன்னா நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லை. நிச்சயமா பார்த்தது இல்லையா? நான் போனதெல்லாம் ஆர்எஸ்பி காடு, கருவக்காடு, முந்திரி காடை தான் போயிருக்கேன். நீ எந்த கடை சொல்லிக்கிட்டு இருக்க? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 ரூபா கேட்குறாங்க. நான் ஏசினா 4000 ரூபா கேட்குறேன். கூட ஒரு ஆளை கூட்டு போனோம்னா அதுக்கு 350 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருவேன். எதுக்கு அந்த கூட உள்ள ஆளு? சரக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். காட்டுக்கு பருவமடைந்த பெண்கள்லாம் காவல் பார்க்க போறோம். நீங்க நானும் பருவம் அடைஞ்ச உள்ளதான். அப்ப நான் பருவம் அடையாம இங்க வந்திருக்கேன். நிஜமாவா? சத்தியமா வந்துட்டேன்டி. பருவமடைந்த பெண்கள் நான் சொல்ல சின்ன வயசு பிள்ளைய. பெரிய பொம்பளை எல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது? நானும் உன் வயசுதான். உருவம் தான் பெருமாட்டு வம்சம். செட்டு வயசுலாம் ஒரு வயசுதான். எங்க குடும்பம் அப்படி பெரிய மாட்டு கும்பிடுவான். குப்பு குப்புன்னு வந்துருவான். அப்படியா? ஆமா, நீ எல்லாமே குப்பு குப்புந்தே இருக்கு. எல்லாமே அதுதான் பிரச்சனையே. இப்ப அதை விடு. யாரா அதை பார்த்தது நான் சொன்னது? விஷயம்
எல்லா நகலும் தெரிஞ்சு என்ன இருந்தாலும் இயற்கை தான் செயற்கை தான். அதை விடு. நீ என்ன பொம்பளையாட்டம் வந்திருக்க? பின்ன வேற எது மாதிரி வந்திருக்கீங்க? ஒரு நல்ல சேலை உடுத்து வந்தாத்தான் என்ன? ஏம்மா இந்த பிசுக்கு என்னமா நல்லா தான் இருக்கு. நம்ம கலாச்சாரம் அது புடவை வெட்டி போறதுதான் கலாச்சாரம். ஆமா. புடவை ஏன் கட்டுறன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. எதுக்கு புடவை கட்டுறோம்? மங்களகரமா இருக்கிறதுக்காக. அட மங்களா சும்மா இருக்கும் போது அது வேலை கேட்ப. இல்ல உடம்புல ஒரு பாகமும் தெரியக்கூடாது. புடவைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீ ஆச்சரியப்பட்டு போ. புடவைக்குள்ள என்ன இருக்கு? கையை விட்டு பாரு, முகரக்கட்டை பாரு. அதெல்லாம் புடவைக்குள்ள உள்ள ரகசியம். இப்ப இந்த ஆம்பளை பையலுக்கு பூரா குலா போட்டுக்கிறாங்கல்ல. குலானா என்னது? பேண்ட் இல்லடி பேண்ட். அது என்ன படிப்பறிவு இல்லப்பா நமக்கு. அந்த பேண்ட் போட்டுக்கிட்டு இப்படி 2 சொப்புல கையை விட்டாலே வாங்க பாத்திருக்கியா? ஏன் சில்லறை காசு எடுக்கிறதுக்கு 10 பையா இருக்காரு. அப்புறம் உண்ட பையில வெளியே கையை எடுத்து இப்படி சொரியதுக்கு வெக்க போட்டுக்கிட்டு உள்ள விட்டு இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப உள்ள கையோட சொரிஞ்சுட்டு தான் இருக்காங்களா? எங்க நேரம் காசுன்னு இருக்குங்க. ஆம்பளை பையா அப்படி சொரிஞ்சுக்கிறான். இதே பொம்பளை பிள்ளை எப்படி சொரிய நம்ம முடியும்? பொம்பளை பிள்ளைய பப்ளிக் மேடையில நிக்கிறான். ஊரே நம்மளத்தான் குருன்னு பாக்குது. ஆமா, எல்லாரும் பார்வையும் நம்ம மேலதான் இருக்கு. லைட் வேற எரியுது. நம்ம பப்ளிக்ல நிக்கிறோம். கை அடிச்சா கூட அப்படி சொரிஞ்சுக்கலாம். சொரிஞ்சுக்கலாம். இந்த கால் அடிச்சா கூட அப்படி சொரிஞ்சுக்கலாம். அப்படி சொரிஞ்சுக்கலாம். மண்டை அடிச்சா அப்படி சொரிஞ்சுக்கலாம். ஏய் சொல்ல வர்றேன். வெளியே தெரியாத இடம் மர்ம பிரதேசம் அரிக்குது. அதே மர்ம பிரதேசம். அதுக்கு நம்ம பப்ளிக்ல இன்னும் சொரிய முடியுமா? ஐயோ அசிங்கமா போயிடும். அப்ப சொரி இருக்கா? இருந்தாங்க ரூம் போட்டா சொரிய முடியும்? முடியாதுல்ல. வாங்குற சம்பளத்துக்கு சொரி இருக்கலாம். ரூம் போட்டோம்னா கட்டுப்படி ஆகுமா? ஆனா நின்ற இடத்துல சொரின்னு வெளியே தெரியக்கூடாது. அது எப்படி சொரிய முடியும்? அதுதான் இந்த புடவையோட ரகசியம். இப்ப எனக்கு அரிக்குது. சரி, இப்ப நான் உங்களுக்கு டெக்னிக்கா பேச்சு கொடுப்பேன். எப்படி? இந்த புடவை நல்லா இருக்கா? ஏய் சூப்பரா இருக்குமா. எங்க எடுத்த? பார்டர் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நேத்து ஆல்காசல் எடுத்தேன். ஆல்காசல் நகை தாண்டி எடுப்பாங்க. அவசரத்துல அடிச்சு விடுறதே. சரி இப்ப சொல்லி சொல்லிச்சுக்காம அது சொல்லி ஆரம்பிச்சு எங்க நான் பார்க்கவே இல்லை. அதான் டெக்னிக். ஒரு விரல்ல ஒரு மீட்டர் தான் டக்குனு பைக்கியா. என்ன வித்தியாசமா சொல்றீங்க? ஃப்ரண்ட்ல இப்படி பேக்ல அடிச்ச இந்த தலைப்பு ஃப்ரண்டே நான் பார்க்கல, பேக்ல வேற பார்க்கணும். இந்த தலைப்பு எப்படி தெரியுமா? அது சைஸ் அப்படி. ஆமா, அவங்க வராங்களாம் போறாங்களாம். என்ன சொல்லுதியா? அது நான் பார்க்கலையே. அதான் தெரியாம சொல்றீங்க. இப்ப நாகரிகத்துல நீங்க சுடிதார் போடுறீங்க. ஆமா. இப்ப நீ சுடிதார் போட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஏன் நீ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கணுமா? பஸ் ஏற அங்கதான் நிக்க முடியும். சரி, கூட்டமான இடம். உனக்கு அங்க அரிக்குது. என்ன செய்ய முடியும்? மர்ம பிரதேசம். அப்ப என்ன சொன்னா அந்த டாப்பை தூக்கிட்டு நாடாவை கட்டுறது மாதிரி இந்த மாதிரி பாவடை எடுமோ முன்னாடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாரு. அப்ப என்ன செய்யறது? என்ன பண்றது? இதுக்காகத்தான் ஒரு வாரமா கஞ்சி தண்ணி இல்லாம கண்ணு முழிச்சு கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்ச? கையே வைக்காம சரியா? நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? கையை வச்சுதான் சொல்ல முடியும். கையில எப்படி சொல்ல முடியும்? அதான் டெக்னிக். அடுத்த ரோட்ட சொல்லி சொல்றதா? நோ, நம்மளே சொல்லிடலாம். அடுத்த சொரிய மாட்டாங்க, சொருகிடுவாங்க. லைட்டா நடக்கும்போது கிராஷ் பண்ணணும். எப்படி? லேசா இருந்தா அப்படி உதட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, எங்க அம்மா காணல? அம்மா உள்ளே அந்த புறத்தில். மம்மி, அம்மா வாங்கம்மா, வாங்க. அடடா, என்ன எடுத்து திடீர்னு கலகலன்னு. வணக்கம் அம்மா. வாங்க, வணக்கம்மா. தீர்க்க சமங்களையா இருக்கணும். அம்மா எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு எதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு. எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? காட்டுக்கு போறோமா? காட்டுக்கு காவலுக்கு. அப்பா என்னட்டு சொன்னாங்க, காட்டுக்கு காவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. யாருப்பா வராங்க அப்படின்னு கேட்டேன். 2 தோழி பொண்ணுங்களை உனக்கா அனுப்புறேன் அப்படின்னாங்க. 2 பேரையும் பார்க்கலாம்னு ஆசையா வந்தேன். ஆனா நீங்க நிக்கிறீங்க. இன்னொரு பெண்ணை காணோம். இன்னொரு பெண்மணி உள்ள போய் சொரியறதுக்கு போயிருக்காங்க. இல்ல, உள்ள போய் சரி பண்றதுக்காக போயிருக்கா. சரி பண்றதுக்கா? என்ன சரி பண்ண? எம்மா அருணி வந்திருக்காளா? வந்திருக்காளா? அப்படி அழகா இருக்கா. அவ்வளவு அழகா அப்பா சொன்னாங்க. பாக்கணும். அடியே அடியே ஏய் மாடு வந்துருச்சு. மாடு சாக பொழைக்க சங்கூதி மணியண்டா. என்னடி பண்ற? எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்ப கண்ணுக்கடமா காவல் கொண்டு இருக்காங்க. காவல் பார்க்கும்போது சந்தோஷமா அது இல்லம்மா, உங்களை பார்த்தோன்னே நான் ஆச்சரியத்தில். நீங்க நானும் அதே ஆச்சரியம் தான். அது இப்படி 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 அடிச்சோன்னே அந்த டொம்மடிக்கிற பசங்க அடிச்சு நம்ம அடிச்சு நம்ம ரூட்டை மாத்தி விட்டாங்க.
மாறு அடிக்கும். அம்மா அப்பா பாத்தியா? ஆமா அந்த ஆளு கிடக்காரு. ஏன் அப்பா நம்ம என்ன சின்ன விஷயமா போறோம். நம்ம போறது எப்படி பெரிய காரியம். சீ சின்ன விஷயம் இல்ல பெரிய விஷயம்னு சொல்ல வந்தேன். சின்ன விஷயத்துக்குள்ள பெரிய விஷயம் பாத்தியாப்பா? 3 பேரும் ஒப்பாரி வச்சோம்ல, அப்படி நின்றுட்டு போது லேசா அப்படி திருவிழமே அரிக்கும் போது லைட்டா அப்படி சொல்லி அப்பா கண்ணு எடுத்தமா காவல போன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆளு மனுஷன் அந்த ஆளு. ஏன் எங்க அப்பா என்ன ஒப்பா மாதிரி ஒரு லொப்ப உலகத்துல யாரும் ஏய் அப்படிலாம் சொல்லாத. எங்க அப்பா உத்தம புத்திரன் தெரியுமா? நல்லா புத்திரன் இருந்தாலும் உத்தம புத்திரன். ஏய் உத்தம புத்திரன்டி செவிட்டு தாயி பெரிய விஷயம். எதை சொன்னாலும் காதுல விழுகுதில்ல. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவனு சொல்றான். கீழே குஞ்சு கொசு எறும்புகிட்ட எல்லாம் பேசுறான். வயசாக ரொம்ப மோசமா போச்சு. என்ன புத்தியோ நானும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன். ஆமாங்கிறேன். அதனால என்ன செய்யறாரு தெரியுமா? நம்மள பூரா சின்ன பிள்ளைல போங்க காட்டுக்கு போங்க காவலை பாருங்க சொல்லிவிட்டு அந்த வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி எடுத்துக்காப்பா. அப்படி உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் எங்க கூட போறேன். அட வள்ளி அம்மா தான் சொல்றேன். அது இல்ல அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்புல. ராமசாமி மருந்த குடிக்கிறோம்னாலே அப்புறம் நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா அதெல்லாம் சகசமடா பெரிய குடும்பங்கள்ல நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான்னு சொல்லி நேரம் அவன் கூட மொட்டை குண்டியா படுத்துக்கிறது குளிக்க கூட இல்ல அப்படியே வந்து. இதுதான் பண்டமாற்ற முறையா? இது பண்டமாற்ற முறையில் இது புதுசா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா கண்ணி கட்டுமா காவடி போட சொன்னாங்க. எடுத்து பார்த்தா எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத மனசு பிறகு சொல்லிடுவோமா? மத்த அப்புறம் வச்சுக்கலாம். ஆமா ஒரு அளவல்ல மனசை
அடி எந்திரி என்ன இரு வாங்க ஐயோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் விசுக்குன்னு கிடக்கு ஒரு பாரமே உறைஞ்சது மாதிரி ரொம்ப நேரம் வகரு ஒதுக்கிட்டு நான் பட்ட வாடு வெட்டியில நனைஞ்சு போச்சுடி இருந்து பாலிஷ் போட்டது மாதிரி செய்யா செய்யா என்ன அப்படி பாக்குறேன் அப்புறம் பேசிக்கலாம் போயிட்டா போ எங்கடி போயிட்டு வர சொல்ற பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா வாங்கி எங்கே பெரிய மணிகண்டன் பார்த்தேன் பொட்டியெல்லாம் நனைஞ்சு போய் ஊறிக்கிட்டு இருக்கு தொப்ப தொப்பன்னு என் சட்டையை நனைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நீ அது பொட்டி வச்சு சொல்லிட்டு சரி அம்மா எங்க அந்த பக்கம் இருக்காங்க ஆளை காணாமே என்னடி பண்ண சூச்சு உண்மையிலேயே பொம்பளை தானே எனக்கு சந்தேகமாவே இருக்கு அம்மா சந்தேகம்னா அவனுக்கு கேளுங்க பார்த்தேன் அடி பார்த்தேன் ஆமாம்மா சிச்சி பொம்பளை பிள்ளை நான் அடை கொடுக்கமா அப்படி மறைவா போகணும் அப்படி இவ்வளவு இடம் இருக்குல்ல சுத்தி வேற அந்த அப்படி போயிருக்கலாம் அங்கிட்ட எல்லாம் ஆம்பளை எல்லாம் இருக்காங்க அப்ப அங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைனா இவங்கள யாரு இது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட கம்பெனிங்க தான் பாருங்க மீசியை முறுக்கி எங்க வைக்கிறாங்கன்னு பாருங்க உங்களோட மீசியே இல்லை நீ எதை முறுக்கி கட்டிட்டு கிடக்க ஏறுவாடு கம்பெனி கரெக்டா இருக்கா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே இருக்கா உங்களுக்கு எல்லாமே இது மாதிரி செஞ்சிருவோம் அது மாதிரி செஞ்சிருவோம் எத்தனை நண்டி விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க எவ்வளவு பெருசு ரெக்கை விரிச்சுது பூச்சி இல்ல அதெல்லாம் பறவை ஒசரத்துல பறக்குது அது இல்ல அது கருப்பாம்பூச்சி இல்லது காக்காவோட குஞ்சு லாங் ஷாட்ல அப்படித்தான் தெரியும் க்ளோஸ் அப் பண்ணி பார்க்கணும் சரி சரி அது என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா குடும்பம் எடுத்திருக்கீங்க மஞ்சளா இருக்கு எனக்கு நானேவா பாத்துக்கிறேன் எரும மாடு கீழே பாரு உனக்கு கீழே எரும மாடு முகத்தை தான் மூடணும் நாளைக்கு பாக்குறவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க என் மூஞ்சில முடிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா முகத்தை மறைச்சிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருக்கும் அடையாளம் தெரியாது வேற நம்ம நம்பர் பிளேட் அக்கம் கொண்டிருக்கோம் டிஎன் 43 டிஎன் 65 இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு ஆமா நீ பேர்லாம் பச்சை குத்தி வச்சிருக்க அது எங்க வீட்டுக்காரங்க நான் போய் ஆம்பளை அத்தை சோறு இல்லாம கூட இருந்துருக்காங்க இது இல்லாம நம்ம 2 நாளைக்கு ஒரு வட்டமாவது இருந்தாங்க ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து நான் வாரேன் அடியாய் 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 ஏய் உன் கஷ்டம் என்னன்னு நல்லா புரியுதுடி
சித்திரை என்னமோ எழுதிட்டா குழுமம் தானே சித்திரை குழுமம் ஆதித்யா ஃபைனான்ஸ் EMS Groups. எங்க இருவருக்கும் அன்பு படுத்தி அன்புள்ளவர்களுக்கு நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம். EMS எங்கள் இருவருக்கும் அன்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளத்திற்கு என் சார்பாகும் எங்கள் சார்பாகும் நாங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பாகும் நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம். சரி நீங்க உள்ள போய் காவலை பாருங்க. சரிங்கம்மா.